இப்போவுமே கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பில் பார்த்தா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து 60-65 வயசு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இந்தியாவில் வந்து 30-35. ஸோ ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் எர்லியராக வருது. மெயின் காரணம் பார்த்தா ஒன்று வந்துட்டு ஹார்ட் வால் சுருக்கமோ இல்லை லீக்கோ வரும்போது ஒரு சத்தம் வரும், அது மர்மர்னு சொல்கிறது. அப்போ ஸ்ட்ரெத் வச்சு கேட்கும்போது அந்த மர்மர் கேட்கும். இப்போ அந்த சமயத்தில் ஒரு எக்கோ பண்ணோன்னா அப்போவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது மைல்டாக இருக்கா, மாட்ரேட்டாக, சிவியராக. இப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த லிசனிங் இல்லாததுனால மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து தே கம் லேட். லாட் ஆஃப் பீப்புள் கோ அண்ட் சர்ச். ஒரு சின்ன ஹெட்டேக் வந்த உடனே சர்ச் பண்ணுவாங்க, கூகுள் சர்ச், அதை சர்ச். அப்போ யூ கெட் த மோஸ்ட் சார்ட் ஆஃப் ஒரிசம் டயக்னோசிஸ் ஃபஸ்ட். எடுத்த உடனே பிரெயின் டியூமர் அப்படின்னு காமிக்கும், தலைவலி அப்படின்னா. இமீடியட்லி தட் பேஷண்ட் வில் திங்க் நமக்கு வந்து பிரெயின் டியூமர் தான் அப்படின்னு. சேம் திங் செஸ்ட் பெயின் உடனே நீங்கள் கூகுளில் போய் பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக், சடன் கார்டியாக் அரெஸ்ட் அதுதான் வரும். அப்போ they will just be very anxious. அதையே நினச்சி they will get even more anxious. So lack of sleep, lack of exercise, unhealthy food, along with that stress relieve பண்ணுறதுக்காக smoking or other set of things they use. இது எல்லாமே சேரும்போது we are seeing heart attacks in people who don't have the conventional risk factors. So Kaveri Hospital has provided the best infrastructure as well as the best team in terms of support staff. So all these procedures I am able to do safely is not because of just me alone. There is a big team of people around. And last year we have done 150 transcatheter heart valve procedures. Majority of the patient congenital heart disease patients வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 3-4 வயசுலேயே ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, கரெக்டிவ் சர்ஜரி. அப்புறம் ஒரு 10 வயசு வரக்குள்ளே இன்னொரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. பை த டைம் த ரீச் தி அடலிசன்ஸ் ஒரு 15-20 இயர்ஸ் வரக்குள்ளே ஆல்ரெடி 3 சர்ஜரி ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு திரும்பவும் அந்த பல்மனரி வேல் தொந்தரவு வருதுன்னா 4வது சர்ஜரி பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள், இட்ஸ் வெரி ஹை ரிஸ்க். இப்போது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. வி கோ த்ரூ த க்ராயின், அந்த காலில் பிளட் வெசலியாக போயிட்டு புது வேல், பல்மனரி வேல் வச்சுருக்கோம். To all the Behindwoods viewers, this is Niveda. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஹெல்த் கன்சர்ன் அப்படிங்கிறது இதய நோய் சம்மந்தப்பட்டது தான். அதுலேயும் குறிப்பாக 30 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறது டேஞ்சரில் இருக்குது. அண்ட் வி ஆர் அட் ரிஸ்க். இந்த மாதிரி கேள்விகளுக்காக பதில் சொல்கிறதுக்காக we have Dr. Anantharaman, Senior Consultant Interventional Cardiologist from Cardiologist Hospital. எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பார்க்கும்போது கொஞ்சம் வருஷங்களாகவே பார்க்கும்போது இந்த யங்கர் ஏஜில் ஹார்ட் ஹெல்த் டிசீஸ் வருது அண்ட் ஹார்ட் வால்வ் டிசீஸ் வருது, ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. நல்லா இருக்கிறாங்க, காலையில் ஹெல்த்தியாக வாக்கிங் போகிறாங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அட்டாக் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வேர் ஆர் வி கோயிங் ராங்? ஸோ இருதயம் பார்த்திங்கன்னா, இருதயம் வந்து ஒரு பம்ப். அது 4 அறைங்க இருக்கும், 4 வால்வ் இருக்கும். ஒரு பம்ப் வேலை செய்யணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும், பிளட் சப்ளை வேணும், ப்ளஸ் வால்வ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகணும். இதில் 2 விதமானது இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்னது, அந்த சின்ன வயசில் வந்து நிறைய மாரடைப்புங்க இந்தியாவில் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? இந்த 40 வயசுக்கு கீழே மாரடைப்பு வருது. மாரடைப்புனா ரத்த குழாயில் அடைப்பு வரணும், அந்த கொலஸ்ட்ரால் போய் அடைச்சி அப்புறம் ரத்த கட்டி அடைச்சி அதில் தான் மாரடைப்பு வரும். அதுக்கு முன்னாடி மாரடைப்புனா ஒரு 60 வயசுக்கு மேலே வரும். இப்போவுமே கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பில் பார்த்தா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து 60-65 வயசு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இந்தியாவில் வந்து 30-35. ஸோ ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் எர்லியராக வருது. மெயின் காரணம் பார்த்தா ஒன்று வந்துட்டு இந்த யங் ஏஜில் தே கோ இன் டு ஒர்க், ஐடி ப்ரொஃபஷனல், டாக்ஸி டிரைவர்ஸ் அண்ட் ஃபுட் டெலிவரி, ஆல் தோஸ் திங்ஸ். அப்போது நிறைய ஸ்ட்ரெஸ், அலாங் வித் த ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போது நம்ம பார்த்துருப்போம், நம்ம தாத்தா அவங்கெல்லாம் பழைய காலத்தில் தே வாக், எங்கே போனாலும் நடந்து போவாங்க. இப்போது அந்த எக்ஸசைஸே கிடையாது. ஆடட் டு தட் அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஆல் தோஸ் திங்ஸ். பட் மேஜர் இஷ்யூ வந்துட்டு லேக் ஆஃப் ஸ்லீப், தூங்குறது இல்லை. பிகாஸ் இந்த ஐடி ப்ரொஃபஷனல், சம் ஆஃப் த ஐடி ப்ரொஃபஷனல் தே ஒர்க் ஃபார் அதர் ஹவர்ஸ், யூஎஸ் ஹவர்ஸ், யூகே ஆர் ஆஸ்திரேலியா. அப்படி பண்ணும்போது தூக்கம் ரொம்ப கம்மி. அதே போல் மற்ற ப்ரொஃபஷனல் தூங்கலைனாலே டோட்டலி தி பாடி வில் பி அஃபெக்டட். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இட் ஹேப்பன்ஸ் in less than 40 years. It's become very common. Valve problem is completely different. Majority of the valve problem வயசானதுக்கு அப்புறம் தான் வரும், 65-70 இயர்ஸ்க்கு அப்புறம். 80%க்கு மேலே, ஒரு 20% தான் வந்து யங் ஏஜில் வரும். ஒன்று கஞ்சனிட்டல்னு சொல்கிறது, பிறந்ததுலேருந்து வர்றது. இன்னொன்று ஸ்பெசிஃபிக் டு இந்தியா வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். சின்ன வயசில் அந்த சோர் த்ரோட் வந்து ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வரும், அதனோட ரியாக்ஷனாக வந்து
rheumatic heart disease. அது ரொம்ப காமன் இந்தியாவில். ஸோ இதுதான் மெயின் இது. ஸ்பெசிஃபிக்காக வேல்வ் டிசீஸ் லேட்டர் ஏஜில் தான் வரும். ஹார்ட் அட்டாக் யங்கர் ஏஜ். ஓகே. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் வால்வ் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏர்லி சைன்ஸில் கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸில் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஒன்ஸ் அது அட்வான்ஸ் ஆகும்போது தான் முடியும்னு ரிசர்ச்லேயும் அண்ட் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த டிசீஸ் வர ஆரம்பிக்கு அப்படின்னா நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும், எப்போ டாக்டரை விசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது? ஸோ ஓல்டன் டேஸில் இட் வாஸ் ஈஸி டு டயக்னோஸ். காரணம் வந்து ஒரு டாக்டர் நம்ம பார்க்க போகும்போது எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஸ்டெத் வச்சு கேட்பாங்க ஹார்ட் சவுண்ட்ஸ். எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் இட்ஸ் கம்ப்ளீட்லி கான். அந்த ஸ்டெத் வச்சு கேட்குறதோ எக்ஸாமின் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. அந்த ஹார்ட் வால்வ் சுருக்கமோ இல்லை லீக்கோ வரும்போது ஒரு சத்தம் வரும், அது மர்மர்னு சொல்கிறது. அப்போ ஸ்டெத் வச்சு கேட்கும்போது அந்த மர்மர் கேட்கும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு எக்கோ பண்ணோன்னா அப்போவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது மைல்டாக இருக்கா, மாட்ரேட்டாக, சிவியரான்ட்டு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த லிசனிங் இல்லாததுனால மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து தே கம் லேட். அது ரொம்ப சுருங்கி இல்லை ரொம்ப லீக் ஆனதுக்கப்புறம் மூச்சு வாங்கும்போதோ, கால் வீக்கம் வரும்போதோ, இல்லை படபடப்பு, இல்லை மயக்கம், ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வர்றாங்க. ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்னா ரெகுலர் ஹெல்த் செக்கப் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும், அது இசிஜி, எக்கோ அதில் வச்சு. ஸோ அதனால தான் வி அட்வைஸ் எனிபடி வித் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டு ஹேவ் அ ஆனுவல் செக்கப் ரைட் ஃப்ரம் 30 years. அது இல்லாதவங்களும் 40 yearsலேருந்து அட்லீஸ்ட் ஆனுவல் செக்கப் பண்ணணும். ஃபார் ஹார்ட் வால்வ் டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ரிலேட்டட், அது இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட், ட்ரெட்மில் டெஸ்ட், ஒரு ஜென்ரல் செக்கப். ஓவர் த இயர்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, முன்னாடிலாம் வந்து ரெகுலர் செக்கப் நம்ம போவோம், ஸோ ஸ்டெத் வச்சே கண்டுபிடிக்க முடியும். இப்போ பீப்புள் வந்து அவங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க யூஸிங் ஏஐ வச்சுட்டு. ஓகே, நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா தலைவலிக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், இந்த ஓவர் த இயர்ஸில் வந்து எந்த அளவுக்கு டெக்னிக்கலி எந்த அளவுக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு, எவ்வளோக்கு நம்ம பார்க்க முடியுது, எக்ஸெப்ஷனல் க்ரோத் பார்க்க முடியுது. ஸோ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஹவு ஈஸி டு டயக்னோஸ் அண்ட் ஹவு ஈஸி நவ் டு ட்ரீட் த ஹார்ட் வால்வ் disease? So the developments, artificial intelligence as well as all the other developments, there is both, it's good and bad. First we will talk about the good side. Good side என்னன்னா wearables ன்னு சொல்கிறது. Most people have a smartwatch, and good thing about smartwatch வந்துட்டு it will assess your heart rate and assess whether it is regular or irregular. So majority of this, இந்த படபடப்பு வரும்போது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, தூக்கம் இல்லைனாலும் படபடப்பு வரும், மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் படபடப்பு வரும். அப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற அந்த ஹார்ட் ரேட் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது ரெகுலராக இருக்கா, இரெகுலராக இருக்கா. அந்த படபடப்புன்னு அவங்க சொல்லும்போது ஹார்ட் பீட் எவ்வளோ போகுது, அது 80 இருக்கும்போதே படபடப்பு சொல்கிறாங்களா, இல்லை 140, 150 வரும்போது. சில பேர் அவங்களோட ஓன் ஹார்ட் பீட் கொஞ்சமாக கேட்கும்போதே படபடப்புன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அக்செப்டபிள் ஆங்ஸைட்டி. சில பேர் 140, 150 போக்குள்ள தட் இஸ் அப்நார்மல். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வேரபிள்ஸ், அந்த ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் இட் இஸ் ஹெல்பிங். அண்ட் ஆல்சோ அவேர்னஸ், இட்ஸ் இன்க்ரீஸ்ட். பட் டவுன் சைடு என்னன்னு கேட்டால் லாட் ஆஃப் பீப்புள் கோ அண்ட் சர்ச். ஒரு சின்ன ஹெட்டேக் வந்த உடனே சர்ச் பண்ணுவாங்க, கூகுள் சர்ச், அதை சர்ச். அப்போ யூ கெட் த மோஸ்ட் சார்ட் ஆஃப் ஒரிசம் டயக்னோசிஸ் ஃபஸ்ட். எடுத்த உடனே பிரெயின் டியூமர் அப்படின்னு காமிக்கும், தலைவலி அப்படின்னா. இமீடியட்லி தட் பேஷண்ட் வில் திங்க் நமக்கு வந்து பிரெயின் டியூமர் தான் அப்படின்னு. சேம் திங் செஸ்ட் பெயின் உடனே நீங்கள் கூகுளில் போய் பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக், சடன் கார்டியாக் அரெஸ்ட் அதுதான் வரும். அப்போது தே வில் ஜஸ்ட் பி வெரி ஆங்ஷியஸ். அதையே நினச்சி they will get even more anxious. So the AI and other things are okay, but before that you need to consult a doctor, you need to have a proper checkup, then you need to make a decision. Don't go with the Google doctor. So how advanced the treatment are currently? Treatment as such பார்த்தா India is as good as any part of the world. That's the first thing. You don't need to go outside India to get a better treatment. If anything, there are a lot of people coming to India, especially coming to Chennai, to get the world-class treatment. The reason is the hospital infrastructures are exceptionally good. There are a lot of specialists like myself. I was trained in UK for 20 years, so I came back. Last 10 years I've been here. So we have brought the treatment and technology here. அது வந்து we are able to give it. But as far as treatment is concerned, treatment is advanced now. So இப்போ ஒரு heart attack வந்தால் இந்த golden hourன்னு சொல்கிறது, within 60 minutes we have to open that blood vessel from pain to sort of coming into hospital. That is possible in India. The only difficulty is getting to the hospital. Once you are in the hospital, the treatment can be provided exactly similar to how it is provided rest of the world, மற்ற ஊரில் பண்ணுற மாதிரி. Other advances there are a lot of advances in treatment, especially for the heart. So heart valve treatment, there are a lot of advances. ஒரு 20-30 years back, severely affected heart valvesக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் பாசிபிலிட்டி.
பட் இந்த வால் ப்ராப்ளம் அசச் பார்த்தா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வரும், மோர் தென் 70 இயர்ஸ். இந்த 70 இயர்ஸ் வரக்குள்ளே அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம் இருக்கும், சுகர், பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக், கிட்னி ப்ராப்ளம். அப்போது ஒரு 30% வந்து சர்ஜரி பண்ணிக்க முடியாது. ஒரு 100 பேருக்கு டயக்னோஸ் பண்ணால் 30 பேருக்கு சர்ஜரி பண்ண முடியாது. அப்போது அவங்க வந்துட்டு they will suffer and die. இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸில் வாட் இஸ் பாசிபிள்னா we can replace the valve without open surgery. ஒரு ஆன்ஜியோ ப்ரொசீஜர் மாதிரி கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்க முடியும். தட் இஸ் தி latest kind of development and it's safe. Risk is less than 1 to 2%. It's very safe procedure. கோவிடுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஹார்ட் ஹெல்த் டிசீசஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் சொன்னீங்க. இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒரு காரணமாக இருக்குன்னு ஒரு பக்கம் பேசினாலும் there are people who maintain themselves very well. No smoking, no alcohol, இப்படி they maintain themselves and still they get attack. What is the reason? It's very important and especially இப்போ current situationல. So we call it modifiable and non-modifiable risk factors. Modifiable அப்படின்னா blood pressure, sugar and smoking, alcohol அதெல்லாம். அது வந்து we can control it. Non-modifiable வந்து we inherit, அப்பா அம்மாட்டிருந்து வருது. ரெண்டாவது environmental, அது we cannot change it. And stress and other things. What we are seeing now is even without usual risk factors and the sugar, blood pressure எதுவுமே இல்லாமல் we are seeing heart attacks in less than 40 years. And there's a big study done in both in Chennai as well as Bangalore, and we identified there are 2 or 3 groups of people who are at very high risk. One is people who don't sleep, who have too much stress, like IT professionals, cab drivers, food delivery people. So lack of sleep, lack of exercise, unhealthy food, along with that stress relieve பண்ணுறதுக்காக smoking or other set of things they use. இது எல்லாமே சேரும்போது we are seeing heart attacks in people who don't have the conventional risk factors. It is one of my personal question. So recently, அதாவது ஒரு 1 month before, என்னுடைய பிரதர் was just 40, some 39. திடீர்னு நைட் கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், வித்தின் 1 hour எனக்கு ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒன் பிக் திங் இஸ் he don't smoke, he have no alcohol habit, and he is the one who maintains a proper food and lifestyle schedule. என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் அதுக்கு ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பா போனப்போ they monitored him for half a day. அதுக்கப்புறம் தான் ஆன்ஜியோ பண்ணாங்க. பட் இவருக்கு வந்து போன உடனே ஒரு 1 hourல ஆன்ஜியோலாம் முடிச்சுட்டு ஒரு ஐசியூலேருந்து இந்த மாதிரி கால் பண்ண ஐம் ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள். So first I will mention about the treatment he received. அதுக்கப்புறம் we will go into that what is the cause. Treatment வந்து now it is standardized. Anybody with heart attack, the treatment is we need to immediately take for angio, identify what is the reason for the heart attack, and then do the appropriate treatment. 90 minutes is the golden hour from pain to doing the angio. நம்ம ஹார்ட் அட்டாக் என்னும்போது அட்லீஸ்ட் 3 different things will cause the heart attack. ஒன்று வந்து யூஸ்வல் அந்த பிளட் வெசல்குள்ளே கொலஸ்ட்ரால் படைஞ்சு அந்த கொலஸ்ட்ரால்குள்ளே ஒரு ரத்த கட்டி வரும் ஹார்ட் அட்டாக் வர அன்னைக்கு. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்து உள்ள கொலஸ்ட்ரால் ஒன்றும் இருக்காது, நார்மல் பிளட் வெசல், பட் சிவியர் ஸ்பேசம்னு சொல்கிறது, கம்ப்ளீட்டாக சுருங்கிடும், இன்டென்ஸ் ஸ்பேசம். அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் பிளட் வெசல் வெடிக்கிறது. இந்த ஃபஸ்ட் டைப் இஸ் வெரி காமன், தட் இஸ் வென் தேர் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கொலஸ்ட்ரால் வந்து வர்றது. செகண்ட் டைப் வென் இட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் பீப்புள் ஸ்டார்ட் யூஸிங் ட்ரக்ஸ், ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ், அந்த கொரோனரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறது, அதை ஸ்பேசம் காஸ் பண்ணுறது. Lot of these drugs are readily available both in India and outside India. A lot of injectable drugs, lot of other drugs like cocaine, other drugs. The last one, and the spontaneous dissection, which is the splitting of the artery, that happens in pregnant women or during delivery, or people who do intense exercise. A lot of people say, I'm very healthy, I go to gym, I do a lot of things, yeah, heart attack on the chin. Bodybuilders, so they take this additional set of supplements, growth hormone, steroids, எடுத்துட்டு then they lift very heavy weight or do intense exercise like 30 kilometer cycling or a sort of marathon, all those things. And the stress of that will split the blood vessel. Then they get a heart attack. So இது angio பண்ணும்போது தான் தெரியும் what is the type of heart attack. If there is doubt, we take a picture inside the artery. It's called intravascular ultrasound. பண்ணிட்டு whatever appropriate treatment is can be provided. So rather than randomly giving drugs for the heart attack, now it is a standardized treatment. Okay.
டாக்டர் நம்ம பேசிட்டு இருந்த டைமில் நீங்கள் வந்து சொன்னிருந்தீங்க எல்லாருக்குமே சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு. பட் ரீசெண்ட் டைமில் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ்னால வந்து மெடிசன் மூலமாகவே ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி கேசஸில் வந்து மெடிசன்லேயே ரெக்கவர் பண்ண முடியும் அண்ட் எந்த மாதிரி நேரங்களில் நம்ம சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்கும்? So one of the major advantages is precise medical treatment. இப்போது சில பேஷண்ட்ஸ்க்கு யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வரும். யூ ஆர் ஆஸ்கிங் யங் ஏஜில் ரீசன் வந்து they will have something called familiar hypercholesteremia. அந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசமில் there is a fault இந்த லிவரில். அப்போது அவங்க அப்பாவுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருந்திருக்கும், அவருக்கும் ஹார்ட் அட்டாக் ஒரு 35-40 இயர்ஸில் இருந்திருக்கும். அடுத்த ஜெனரேஷனில் அது 25-30 இயர்ஸ்லேயே வரும். Previously we didn't have any specific treatment apart from giving the general cholesterol medicine இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. இப்போ we have very specific treatments, special injections are there where we can bring down the cholesterol significantly down and reduce the risk. So if somebody is having a family history, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹார்ட் அட்டாக் ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் வந்துச்சு, அவங்க better to get it checked. அவங்களோட family members better to get it checked as early as possible, and we can do genetic testing. Genetic testing we can identify this familial hypercholesteremia. We recently had a yoga teacher, very healthy yoga teacher. She had family history. When we tested, normal and the LDL என்றது 100 கம்மியாக இருக்கணும், bad cholesterol, it was 700 for her. We treated her and she had twins and one more non-twin, 3 children. They were like 15, 13, 13. When we tested their cholesterol, bad cholesterol was more than 500 for all 3 of them. For the children? Yeah. So this is a missed thing. Nowadays genetic testing cost very little, like a CT scan or 15,000 தான் ஆகும். You can easily diagnose. So this is the developments we have. As far as coming back to the valve issues, transcatheter valve issues, the procedure has started more than 20 years ago. இப்போ வந்து it's very mature procedure. There is still a lot of myth among the public. இது ஒரு research procedure அப்படி இல்லாட்டி there are risk costs there and also it's not available. Only it's readily available and cost used to be high, now it's not the case. Cost is very manageable. Even if you use the best of the valves, anywhere between 10 lakhs and 20 lakhs you can complete the transcatheter procedures. Major thing is risk is less than 1%. கால் வழியாக போய் பண்ணும்போது அன்றைக்கி ஐசியூவில் இருப்பாங்க, அடுத்த நாள் வார்டுக்கு போயிடலாம், இல்லை சில பேஷண்ட் அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். This is for the valve replacement. So first we started with the aortic valve, left side the main valve. Now we can do all 4 valves, transcatheter, depending on the patient's age and other things. So இப்போ சர்ஜரியா இல்லை டிரான்ஸ்கத்தீட்டர் அந்த நுண்குழாய் வழியாக பண்ணுறது, அதுவான் டிசைட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிக் டீம். கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் டீம்னு சொல்கிறது. வி டிஸ்கஸ் இட். லெஸ் தென் 60 இயர்ஸ் ஒன்றுமே மேஜர் இஷ்யூ இல்லைன்னா சர்ஜரி இஸ் ஃபைன். மோர் தென் 70 இயர்ஸ் டிரான்ஸ்கத்தீட்டர். இந்த 60 to 70 இருக்கவங்க டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் மற்ற ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை பொறுத்துட்டு வி டிசைட். ஸோ லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் தேர். More than that, government is supporting both central government schemes as well as state government schemes. They support both for surgery as well as the transcatheter procedures, including transplant. Tamil Nadu government supports even transplants, heart transplant kuda, they support it. ஸோ அதனால் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இப்போ Definitely not. இன்ஃபேக்ட் நிறைய பேர் யூகே, யூஎஸ் பேஷண்ட்ஸ், சிங்கப்பூர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, எஸ்பெஷலி சென்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஹவு எக்யூப்ட் அட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஸோ ஃபார் ஃபார் ஹார்ட் ஹெல்த் டிசீசஸ்? ஸோ as such காவேரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிகாஸ் இட்ஸ் ரன் பை டாக்டர்ஸ், தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நீடட் டு டூ த ப்ரொசீஜர் சேஃப்லி. ஸோ ஐ செட் ஐ வாஸ் இன் யூகே ஃபார் 20 years. There are only certain centers in UK which has the maximum sort of facility. One of the facilities is something called hybrid operating room, where we do the angio procedure and open surgery. ஒரே டேபிளில் பண்ணலாம். Very few centers in UK or US has it. So we were the first center in India to have a flexom hybrid operating room in Kaveri. And second thing is the doctors who we need, surgeons, imaging specialists, as well as sort of other kind of specialists to do the procedure safely. So Kaveri Hospital has provided the best infrastructure as well as the best team in terms of support staff. So all these procedures I am able to do safely is not because of just me alone. There is a big team of people around. And last year we have done 150 transcatheter heart valve procedures. ஒரு வருஷத்தில் அதில் we have more than 80 years age பார்த்தனாக்கா around 30 to 40% is more than 80 years.
And more than 90 years வந்து about 5 to 10% of them are more than 90 years. இந்த ப்ரொசீஜருக்கு பிறகு ஆயுள் காலம் வந்து இன்னொரு 10 வருடங்களுக்கு அவங்க வந்து ஹெல்தியாவே இருப்பாங்க. இருப்பாங்கன்னா they will just continue to live like that. But lot of misconceptions வீட்டில் 80 வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தேவையா இல்லை 90 வயசுக்கு மேலே. பட் மெஜாரிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் தி ஏஜ் நவ டேஸ். இட்ஸ் சேஃப் how they were before and how active and we can get them back to the normal life. ஸோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 வால்வு இருக்குது அப்படிங்கிறத ஸ்கூல் டைமில் நம்ம படித்தது தான். பட் அதை தாண்டி பேர்கள் தெரியுமா அப்படின்றத தாண்டி நமக்கு வந்து ப்ராப்பரோடைய ஃபங்க்ஷன்ஸுமே இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் நாலேஜ் கிடையாது. ஆஸ் அ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4 வால்வுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும், அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஸோ அஸ் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஹார்ட் இஸ் அ பம்ப். ஸோ யூ ஹேவ் அ லெஃப்ட் சைட் பம்ப் அண்ட் ரைட் சைட் பம்ப். இப்போ பிளட் வந்து மேலே அப்பர் சேம்பருக்கு வந்து அது கீழே போகணும். அந்த அப்பர் சேம்பர்லேருந்து கீழே லோயர் சேம்பருக்கு லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் பண்ணுற வேல்வ் வந்து மைட்ரல் வேல்வுன்னு சொல்கிறது. அதுலேருந்து ரத்தம் வெளியில் போகணும் உடம்புல மற்ற இடத்துக்கு. அதுதான் மெயின் வேல்வ், அயோட்டிக் வேல்வ், அந்த மகாத்தமனியில் இருக்கிறது. ரைட் சைடில் வந்துட்டு பிளட் ரிசீவ் ஆகி லங்ஸுக்கு போகணும். ஸோ ரைட் சைடில் அப்பர் டு லோயர் போகிறது ட்ரைகஸ்பிட் வேல்வ், லோயர் சேம்பர்லேருந்து லங்ஸுக்கு போகிறது பல்மனரி வேல்வுன்னு சொல்கிறது. இதில் மிக முக்கியமான வேல்வ் வந்து அந்த அயோட்டிக் வேல்வ். ஏன்னா அதுதான் மெயின் கேட் கீப்பர். மகாத்தமனி வழி அது வழியாக தான் ரத்தம் பிரெயினுக்கு எல்லா இடத்துக்குமே போகணும். அதில் சுருக்கம் வரும்போது தான் அந்த கண்டிஷன் வந்து சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வரக்குள்ளே நார்மலாக 4 cm² வேல்வ் ஓப்பன் ஆகணும். அது லெஸ் தென் 1 cm² வரக்குள்ளே சிவியர். அது வரக்குள்ளே அந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் ஒர்ஸ் தென் கேன்சர். கேன்சரை விட மோசமானது அது ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா. ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஹார்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு 70 வயசில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்க வந்து 80 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னா they will live up to 80 years. So that's the important thing about aortic stenosis. So with regard to the other valves, மற்ற வேல்வ்ஸ்ன்னு பார்க்கும்போது ரைட் சைடு வேல்வ்ஸ் மெஜாரிட்டி will be affected at young age by birth தான். அது pulmonary valve and tricuspid is usually called congenital heart disease. The majority of the patient congenital heart disease patients வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 3-4 வயசுலேயே ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, கரெக்டிவ் சர்ஜரி. அப்புறம் ஒரு 10 வயசு வரக்குள்ளே இன்னொரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. பை த டைம் த ரீச் தி அடலிசன்ஸ் ஒரு 15-20 இயர்ஸ் வரக்குள்ளே ஆல்ரெடி 3 சர்ஜரி ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு திரும்பவும் அந்த பல்மனரி வேல்வ் தொந்தரவு வருதுன்னா 4வது சர்ஜரி பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள், இட்ஸ் வெரி ஹை ரிஸ்க். இப்போது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. வி கோ த்ரூ த groin, அந்த காலில் இருக்க பிளட் வெசலியாக போயிட்டு புது வேல்வ் பல்மனரி வேல்வ் வச்சிடும். இப்போ ரீசெண்ட் இது வி டிட் ஒன் வேர் வி ரீப்ளேஸ்ட் போத் அயோட்டிக் அண்ட் பல்மனரி, ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜரில் பண்ணது. அந்த பேஷண்ட்டுக்கு 5 வயசில் ஒரு சர்ஜரி இருந்தது, செரியன் சார் பண்ணது. அதுக்கப்புறம் 15 வயசில் ஒரு சர்ஜரி செரியன் சார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 25 வயசில் ஒரு சர்ஜரி, மொத்தம் 3 சர்ஜரி ஆகிடுச்சு. இது வந்து 4வதாக இருந்திருக்கும். பேஷண்ட் வந்து யூ வில் நாட் வித்ஸ்டாண்ட் சர்ஜரி. அது கால் வழியாக போய் பண்ணதுனால 2 வால்வ் மாற்றினதுனால பேஷண்ட் வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் 2-3 days. 5th day டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது வந்து இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள் 20 இயர்ஸுக்கு. இப்போ அது முடியுது கண்டிப்பாக. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 20 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து இந்த 4th சர்ஜரி அப்படிங்கிறதே ஒரு ரிஸ்க் ரிஸ்க் தான். நோபடி வுட் ஹவ் அட்டெம்ப்டட். ஸோ தே வுட் ஹவ் லெஃப்ட் த பேஷண்ட் டு சஃபர் அண்ட் டை. பட் இந்த பேஷண்ட் இப்போ ஸ்டில் இஸ் ஒன்லி 50-55. இப்போ மாற்றினதுக்கப்புறம் ஈ வில் லிவ் ஃபார் another 20 years plus without any symptoms. That is the main thing. Coming back to the transcatheter valves, இந்த aortic valve பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்தியாவில் we have about 10 different transcatheter valves available. நிறைய பேர் நிறைய சென்டர்ஸ்க்கு போவாங்க. போயிட்டு இப்போது இந்தியாவில் எப்படின்னாக்கா இப்போது வந்து ஒருத்தவங்க என்ன பார்க்குறாங்கன்னா we sell இந்த ப்ரொசீஜர் இவ்வளோ ஆகும், ஒரு 20 lakhs ஆகும்ட்டு. they go to another hospital, they will say இது அப்போ இது நம்ம 10 லட்சத்திலே பண்ணிடலாம் அப்படின்னு. பட் the major difference is each valve is different. இந்த டியூரபிலிட்டின்னு சொல்கிறது, ஒரு வால்வுனா அதுக்குள்ளே இருக்கிறது பயோப்ராஸ்தட்டிக் மெட்டீரியல் தான். அது எவ்வளோ நாளைக்கு வரும்ன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ இன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 3-4 வருஷத்தில் இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அப்படி பார்க்கும்போது த பெஸ்ட் டியூரபிள் வேல்வ்ஸ்ன்னு பார்க்கணும். அப்போது லாஸ்ட் 40-50 இயர்ஸாக சர்ஜரியில் ஒரு வேல்வ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எட்வர்ட்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு டிஷ்யூ இருக்குது, சர்ஜிக்கல் வேல்வில் யூஸ் பண்ணுறது. சேம் டிஷ்யூ தான் டிரான்ஸ்கேத்தேட்டர் வேல்வில் கொடுக்குறாங்க நமக்கு. ஸ்பெசிஃபிக்காக அதில் இந்த ரெசிலியான்னு ஒரு டிஷ்யூ இருக்குது. அது ரெசிலியா டிஷ்யூ பயோப்ராஸ்தட்டிக் மெட்டீரியல் வித் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அதனோட டியூரபிலிட்டின்னு பார்த்தா ஆல்ரெடி சர்ஜரிலையும் சரி டிரான்ஸ்கேத்தேட்டர்லையும் இட்ஸ் பீன் ப்ரூவன் இட்ஸ் மோர் தென் 15 years. ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ டாக்டர்ஸ் யூஸ்வலி வந்து பேஷண்ட்ஸ் போயிட்டு செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி செகண்ட் ஒப்பீனியன்னு போகும்போது அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன?
ஃபஸ்ட் திங் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் சென்டர்ஸ், இப்போது கவரியில் ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன், ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு சென்டரில் போய் பண்ணும்போது அந்த சென்டரில் எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சென்டரோட அவுட்கம் என்ன, ப்ளஸ் அது ஏன் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஸ்பெசிஃபிக்காக they need to know. It's not about like 2 or 3 lakhs difference. This is lifetime and this is your life. So it's very important. அது பார்க்கணும். It's always, outcome is always based on volumes. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இப்போ வாரத்துக்கு 4 கேஸ் 5 கேஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்கத்தேட்டர்னு. தி அவுட்கம்ஸ் 150 கேஸ் லாஸ்ட் இயர் பண்ணும்போது தி சர்வைவல் இஸ் மோர் தென் 98%. அந்த 150 பேஷண்ட்டில் இன்னும் 98% they are alive. But if you are doing only 10 cases in a year, as an operator as well as a team, you cannot reproduce that. டிரான்ஸ்கத்தேர் அப்படிங்கிறது வந்து டாவி இல்லையா? ஸோ இந்த டாவி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? Transcatheter aortic valve replacement, or it's called transcatheter aortic valve implantation. So there are two different terminologies. Reason வந்து we don't replace the valve. Surgeon வந்து cut down எடுத்துட்டு they replace it. We go and implant it. Probably that is the right terminology. So already இருக்கிற valveல we go and put a new valve. Either we balloon it so that the new valve stays there, or self-expandingனு இருக்குது, போயிட்டு வைக்கும்போது அது தானாகவே ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் சர்ஜிக்கல் டாக்டர்ஸ்க்கு தே வில் கிவ் இட் இன் அ ஃப்ரேம் வேறு த சர்ஜன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. டிரான்ஸ்கத்தேட்டருக்கு தே வில் கிவ் இட் இன் அ ஸ்டென்ட். ஸோ பலூன்னாக்கா வில் கிரிம்பி டேக் இட் அண்ட் புட் இட். காலில் ஒரு பிளட் வெசல் இருக்குது, அந்த இரத்த குழா வழியாக போயிட்டு ஒயர் மேலே கொண்டு போயிட்டு பொருத்தும் போது சர்ஜரியே கிடையாது. தெர் இஸ் நோ சர்ஜரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்ஜியோ லைக் ப்ரொசீஜர். அவங்க தே கேன் வாக் சேம் டே அண்ட் நெக்ஸ்ட் டே வார்டுக்கு போயிட்டு சம் ஆஃப் தம் கேன் கோ ஹோம் same second day itself or third day morning. That is a major difference. Otherwise it's very very safe procedure. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆஃப்டர் த ப்ரொசீஜர் பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி தன்னை மெயின்டைன் பண்ணிக்கலாம்? So there is a big difference between the recovery and caretaking between open surgery and transcatheter. Open surgery பண்ணும்போது some of the things you mentioned, அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அந்த ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, காஃப் பண்ணுறதே ஃபஸ்ட் 6 வீக்ஸுக்கு கை வச்சுட்டு காஃப் பண்ணணும், திரும்பி படுக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ டிரான்ஸ்கத்தேட்டர் பண்ணும்போது இட்ஸ் லைக் அன் ஆன்ஜியோ லைக் ப்ரொசீஜர். இப்போ நான் தேர்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னா வித்தின் 1 வீக் தே கேன் டூ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். வேல்வ் ப்ராப்ளம் பொறுத்த மட்டும் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபுட் மெஜாரிட்டி, ஸோ யூ கேன் ஹேவ் யுவர் நார்மல் ஃபுட். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க டெஃபினெட்லி தே நீட் டு அவாய்ட் ஆயிலி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் ஹெல்த்தி இதுன்னு சொல்கிறது ஹை ஃபைபர் லோ ஃபேட் டயட். More than that, இப்போது there is something called cardiac rehabilitation. Whether it is heart attack or whether it's valve problem, we refer for cardiac rehabilitation. ஏன்னா அதில் there is a education about your heart condition, என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, and also exercise, gradual exercise program, so that we bring them back to their normal life after 6 to 8 weeks. That is the main aim of cardiac rehabilitation. A lot of people don't know, patients sorry, and a lot of physicians don't refer. But we have dedicated cardiac rehab program for heart attack, for valve, for heart failure, all patients. Finally, I have this question. For a healthy heart, mental health எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்? Very important, because your sort of physical heart condition is entirely dependent on your mental health. So your mental health, if you're disturbed, if you're in a lot of stress, anxiety, and you don't sleep, all these things will have effect, metabolic effect in the body, and indirectly it will affect your heart as well. Blood pressure will come, subsequently you will have heart ailments, mathadellame. So it's very important. So have a good mental health as well as physical health, good sleep, good food, exercise, and good family time. Good family time, that is what we are lagging right Yes, now. இல்லையா? absolutely, it's very important. And avoid sort of unhealthy habits, smoking அதெல்லாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ Thank you. நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி என்னென்ன மாதிரி ரீசன்ஸ்னால நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதும் அண்ட் ஹவு டு மெயின்டைன் தெம்செல்ஃப் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான செஷனில் உங்களை மீட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you.